இதுல குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டியது இந்த செவிலியர்கள் தான் வந்து அந்த இருக்கின்ற களப்பணியாளர்கள் அவங்க தான் பேஷண்டோட டைரக்ட் டச்சிங்ல டீலிங்ல இருக்கவங்க. இப்ப டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்க பிரிஸ்கிரிப்ஷனை கொடுப்பாங்க, போயிடுவாங்க. பட் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியவர்கள் நர்ஸுகள் தான். அப்ப ஏறக்குறைய அவங்களுடைய வெர்ஷன் என்னவா இருக்குன்னா 6 செவிலியர்கள் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு பணிச்சுமையும் மனச்சுமையும் அதிகமாகுது. தேவையான்னு கேட்கிறேன். இதற்கு இப்ப ஏறக்குறைய இந்த அரசு வந்ததற்கு பிறகு 1,00,000 கோடி ரூபாய்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் சுகாதாரத்துறைக்குன்னு. அப்ப சுகாதாரத்துறையில நீங்க மருத்துவர்களையும் செவிலியர்களையும் போடாம வேற யாரப்ப என்ன பண்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், அதாவது நீங்க கேட்டீங்கன்னா சிறப்பா எங்க இருக்குன்னு கேட்கிறேன். சிறப்பா எங்க இருக்கு? சிறப்புன்னு எழுதி இது பண்ணிக்கிடுவீங்களா? சர்க்கரை என்று எழுதி சுவைத்து விட்டால் இனித்து விடுமா? நான் கேட்கிறேன். நீங்க பள்ளி கல்வித்துறைய அப்படி சொன்னீங்க. நீங்க ரேவந்த் ரெட்டி அழைச்சிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சென்ற வாரம் பாத்தீங்களா, மோஹித் என்ற மாணவன் கைப்பிடிச்சுவர் உடைந்து போய் விழுந்து இறந்து போகிறான். அந்த மாணவன் இன்னும் பாக்குறோம். இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு அடுத்த 6 மாதங்கள்ல திருநெல்வேலியில சாப்டர் மேல்நிலைப்பள்ளி, அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் இறந்து போனார்கள். அன்னைக்கு நீங்க என்ன சட்டம் போட்டீங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிகளை ஆய்வு செய்யுங்கள், அங்க எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் பிரச்சனையும் சுவர் பிரச்சனையோ இருக்கக்கூடாதுன்னு நீங்க போட்டீங்க. இதை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த இது நடந்திருக்காது. அடுத்த அந்த மோஹித் இறந்ததற்கு 1 வாரத்திற்கு முன்பு திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் அந்த பள்ளிக்கு பர்டிகுலரா இந்த இறந்து போன அந்த பள்ளிக்கு ஆய்வு பண்ணிட்டேன்னு சொல்லி அதை இதை எடுத்து யூடியூப்ல எடுத்து போட்டு இவர்களுடைய விளம்பர மோகத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டுல மக்களுடைய வாழ்க்கை, அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை, அதுவும் விளிம்புநிலை மக்களுடைய இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வரையும் தனித்தேல் இருக்க முடிகிறது, தன்னுடைய வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விளிம்புநிலை மக்களுடைய உயர்வுக்காக என்றைக்கும் பாடுபடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.